ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது வந்து வெறும் வானலியில் தான் போட்டு வறுக்கணும். நெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. டைரெக்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வறுத்தா போதும். இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை இதில் சலிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாத நல்லா ஃபைனாக கரைச்சிக்கணும். அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணியில். இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கம்பி பாதம் வரணும். இப்போ நம்ம நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா கைவிடாத நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இது மாதிரி திரண்டு வரும்போது அப்பப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். நெய் வந்து நம்ம பாதியை முன்னாடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் கடலை மாவில். இப்போ மீதியை நம்ம இதுமாரி 2 டீஸ்பூனாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா இது மாதிரி அப்படியே சேர்ந்து வரும். இப்படி தள்ளினா நல்லா இப்படி வரும். நல்லா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். நம்ம ஊற்றின நெய்யும் நல்லா இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நெய்யும் நம்ம சேர்த்த நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். நான் அந்த டின்னில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன். நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா இது மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சமாக இதில் மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி சமன்படுத்தி விட்டுருணும் எல்லாத்தையும். இப்போ வந்து நமக்கு உடனே கட் பண்ணால் எடுக்க வராது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். உள்ள சென்டராக மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.